எலக்ட்ரானிக் பேசிக் சீரிஸ் டே 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எலக்ட்ரானிக் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்யூட்லையுமே இந்த கெப்பாசிட்டர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் எதுதான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கெப்பாசிட்டர் எந்தெந்த இடத்துலாம் யூஸ் பண்ணணும், ஸோ இந்த கெப்பாசிட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுவுமே இந்த கெப்பாசிட்டர் பற்றி எனக்கு தெரியாது, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எல்லாம் பிரச்சனை நடந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு எல்லாமே இந்த கெப்பாசிட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும். கெப்பாசிட்டர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டீ போட்டிங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த டீ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த டீ பவுடர்லாம் யூஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. இந்த டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் குடிப்பீங்கன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு டீயை போட்டுட்டு அந்த டீயை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சிக்கே இருக்கோம். அந்த டீயை ஃபில்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஃபில்டர் பண்ணாமல் ஒரு டீயை குடித்தா அந்த டீயில் அந்த டீ தூள் இருக்கும். ஃபில்டர் பண்ணாததுனால அந்த டீ தூள் இருக்கும். டீ தூளோட நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம டீ தூளோட குடிக்கும் போது நல்லா இருக்காது. இதே நம்ம ஃபில்டர் பண்ணி க்ளீனாக ஒரு டீயை நம்ம குடித்தோன்னா டீ தூள்லாம் இல்லாமல் அழகாக ஃபில்டர் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு க்ளீனாக நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டீ தூள்லாம் நம்மளுக்கு குடிக்கும் போது ஒரு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கும். இந்த கான்செப்ட் மாதிரி தான் எப்படி நம்மளுக்கு வந்து டீ தூள் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுமோ, அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸு. அதாவது நீங்கள் ஒரு ரேடியோ கேட்குறீங்கன்னா அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா இறைச்சல்லாம் இருக்கும் நிறையா. அந்த இறைச்சல்லாம் அப்போ எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது? அப்போது அதுக்கு தான் நம்ம எலக்ட்ரானிக் ஒரு முக்கியமான காம்போனன்ட் இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டீ ஃபில்டர் பண்ணுறது வடிகட்டியாக நம்ம யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல, அதே மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் அந்த கெப்பாசிட்டரை வந்து வர எலக்ட்ரிக்கல் இன்புட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நாய்ஸ் இறைச்சல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு வேவ் ஃபார்ம் எலக்ட்ரிக் எனர்ஜி தரத்துக்காக தான் அந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர்னுடைய சிம்பிள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கெப்பாசிட்டர்னுடைய வேல்யூ ஃபேரட்ல சொல்லுவாங்க. டீட்டெயிலாக நம்ம இப்போ டெமோவோட பார்ப்போம். கெப்பாசிட்டர் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, போலரைஸ்ட், நான் போலரைஸ்ட். போலரைஸ்ட் கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ப்ளஸ் மைனஸ்னு சொல்லி பேட்டரி மாதிரியே போட்டிருப்பாங்க. எப்படி நம்மளுக்கு ஒரு எல்இடி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் எரியுதோ, அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணால் தான் அந்த கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள் மைனஸ்னு இருக்கா. இப்போ இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள் இதுலேயும் மைனஸ்னு ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் மட்டும் தான் மைனஸ்னு இருக்கும், ஒரு பக்கம் ப்ளஸ்னு போட்டுருக்க மாட்டாங்க. அப்போ ப்ளஸ்னு போடாத பக்கம் ப்ளஸ். கெப்பாசிட்டர்லாம் பாருங்கள், இதுவும் ஒரு கெப்பாசிட்டர் தான். ஆனால் அந்த கெப்பாசிட்டரில் ப்ளஸ் மைனஸ் எங்கேயுமே போட்டுக்க மாட்டாங்க. இதோட டிசைன் வேறு மாதிரி இருக்கும் மற்ற அந்த கெப்பாசிட்டர் கம்பேர் பண்ணும்போது. அதெல்லாம் ஒரு மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் நிறைய டைப் இருக்குது. மெட்டல் ஃபிலிம் கெப்பாசிட்டர், அதே மாதிரி நிறைய கெப்பாசிட்டர்லாம். ஆனால் நான் போலரைஸ்ட் தான் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஃபேன் கெப்பாசிட்டரில் பார்த்துருப்போம், சீலிங் ஃபேனில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஹை வோல்டேஜில் ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 440 வோல்டேஜ் ஏசி. இங்கே பாருங்கள் 440 வோல்டேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போலரைஸ்ட். இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நம்ம எப்படி வேணால் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கெப்பாசிட்டர் 25 வோல்ட் 1000 மைக்ரோஃபாரட். இந்த கெப்பாசிட்டர் இப்போ 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 5 வோல்ட் தான் இருக்குது. இப்போ இதில் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் மைனஸ் நான் பேரலாக கனெக்ட் பண்ணா ஒரு 2-3 செகண்டுக்கு அந்த கெப்பாசிட்டர் நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியில் இருக்க சார்ஜஸ்லாம் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி அவ்வளோதான். இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு 5 செகண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் நான் கெப்பாசிட்டர் வந்து நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் கிட்டத்தட்ட 3.